பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டு இரு என்று 3வது வசனத்திலே சொல்கிறார். 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன செய்கிறார்? எலியா தீர்க்கதரிசி ஆற்றண்டையிலே போய் தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி போய் இருந்தது நிமித்தமாக எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தது நிமித்தமாக அங்கே அவரை கர்த்தர் அழகாக நடத்துகிறார். அடுத்து தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். சாரிபாத் ஊருக்கு அனுப்பி அங்கே அந்த விதவையினுடைய குடும்பத்திற்கு யார் ஆசீர்வாதமாக இருக்கிறார்? இந்த எலியா தீர்க்கதரிசி ஆசீர்வாதமாக இருக்கிறார். அந்த எலியாவின் நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டு இரு என்று 3வது வசனத்திலே சொல்கிறார். 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன செய்கிறார்? எலியா தீர்க்கதரிசி ஆற்றண்டையிலே போய் தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி போய் இருந்தது நிமித்தமாக எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, அவருடைய வார்த்தைக்கு செவி